யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்ணின் சொத்துரிமை திருமணத்திற்கு பிறகு மாற்றமடையுமா? திருமணத்தின் பின் கணவன் மனைவிகளிலான சொத்து பகிர்வு எப்படி இருக்கும்? வாரிசுரிமை மற்றும் சொத்துரிமை தொடர்பாக தேசவளமை சட்டம் என்ன சொல்கிறது? அனைவருக்கும் வணக்கம். நோய் நீதியில் இன்னொரு பாட்காஸ்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யாழ்ப்பாண தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களது ஆதன உரிமைகளை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு செலுத்தும் யாழ்ப்பாண திருமண மற்றும் சொத்துரிமை கட்டளை சட்டம் தொடர்பாகவே இன்று பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பாக எங்களோட கலந்துரையாடுவதற்காக கொழும்பு சட்டப்பீட விரிவுரையாளர் மற்றும் சட்டத்திரணி துஷாந்திகா குமாரசூரிய தனிக்குமார் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்கலாம். வணக்கம். 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 நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு சட்டங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. நாங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்தே போகலாம்னு நினைக்கிறேன். இந்த யாழ்ப்பாண திருமணம் மற்றும் சொத்துரிமை கட்டளை சட்டத்தினால் ஆளப்படுவர்கள் யார்? இந்த சட்டம் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்த ஆட்களுக்குமே செல்லுபடியாகுமா? அடிப்படையாக நாங்கள் பார்க்கல. இந்த சட்டம் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்தை வாழுமையாக கொண்டவர்களுக்காகத்தான் ஏற்புடையது என்பது தான் இந்த சட்டத்தின் அடிப்படையாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது கால மாற்றத்தின் காரணமாக புலப்பெயர்வுகள் நடைபெற்றதற்கு பின்னர் அல்லது தொழில் வாய்ப்பு கல்வி வாய்ப்புகளுக்காக யாழ்ப்பாண பிரதேசத்தை விட்டு மக்கள் வெளியேறியுள்ள ஒரு சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்துடன் தங்களுடைய தொடர்புகளை பேணுவதற்கான எத்தணிப்புகளை செய்கின்ற, அந்த தொடர்புகளை தொடர்ந்தும் பேணி வருகின்ற யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இந்த சட்டம் ஏற்புடையதாக காணப்படுகின்றது. இந்த சட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது தேசங்களினுடைய வளமை என்று சொல்லப்படுகின்ற தேச வளமை என்பதிலிருந்து தான் இந்த நியதி சட்டம் உருவாக்கப்படுகின்றது. அந்த தேச வளமையில் காணப்பட்ட கோட்பாடுகளை தான் இந்த நியதி சட்டம் உள்வாங்கி இருக்கின்றது. அந்த தேச வளமைகள் என்பது இந்தியாவில் இருந்து மலபார் இனத்தினை சார்ந்து அங்கிருந்து இலங்கையினுடைய நோர்தர்ன் ப்ராவின்ஸில் குடியேறியவர்களினால் பின்பற்றப்பட்ட வழக்காறுகள் தான் பின்னர் சட்டமாக உள்வாங்கப்பட்டு அது காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஓகே. இப்போ அதன் அடிப்படையில் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வெளியே வசிக்கிற ஆட்களும் இந்த சட்டத்தால் ஆளப்படுவார்களா? யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் வசிக்கின்றவர்கள் யாழ்ப்பாணத்துடன் தங்களுடைய தொடர்புகளை தொடர்ந்தும் பேணுகின்றவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இந்த சட்டம் ஏற்புடையதாக இருக்கும். உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒருவர் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில் வசிக்கின்ற போதும் தன்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணிகள் வீடு என்பவற்றை தொடர்ந்தும் வைத்து பராமரித்து வருகின்றவராகவும் தன்னுடைய உறவினர்களுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணுகின்றவர்களாகவும் அடிக்கடி யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுமுறைகள் போன்றவற்றை கழிப்பவராகவும் இருந்தால் அவர்களுக்கு இந்த சட்டம் ஏற்புடையதாக கருதப்படும். ஓகே. இப்போ இந்த சொத்துரிமையை பற்றி சொத்துரிமை வரைக்குள்ள இந்த சொத்துரிமை சம்பந்தமாக பெண்களுக்கு இது என்ன மாதிரியான பாதுகாப்பை வழங்குதா, இல்லாட்டி இந்த சட்டம் எப்படி பங்களிப்பு செலுத்துது? இந்த சட்டம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடிப்படையாக சொத்து தொடர்பான விடயங்களை மாத்திரம்தான் உள்ளடக்குகின்றது. ஆகவே யாழ்ப்பாண சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்ய வேண்டும், விவாகரத்து பெற வேண்டும் அல்லது பிள்ளைகளுடைய பராமரிப்பு தொடர்பாக தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் பொது சட்டத்திற்கு கீழ் தான் செல்ல வேண்டும். இந்த சட்டத்துக்கு கீழே ஆதனங்கள் 3 வகையாக பார்க்கப்படுகின்றது அல்லது பிரிக்கப்படுகின்றது. சீதனாதனங்கள், முதுசாதனங்கள், தேட்ட ஆதனங்கள் என்பதாக கருதப்படுகின்றது. அது ஒரு திருமணத்தின் நிமித்தமாகத்தான் அவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது. இப்போ பெண்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய ஆதனங்கள் அவர்களுடைய பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் தாங்களாக கொள்வனவு செய்கின்ற ஆதனங்களை நாங்கள் சீதனம் என்கின்ற வகுதிக்குள் உள்ளடக்குகின்றோம். இப்போ சீதனம் என்பது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட ஆதனமாகத்தான் சட்டத்தால் கருதப்படுகின்றது. இருந்தாலும் ஒரு பெண் திருமணம் செய்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திருமணம் செய்த ஆண் தேசவளமையினால் ஆளப்படுகின்றவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பெண் தன்னுடைய ஆதனங்களை என்ன விதமாக செய்ய வேண்டுமாக இருந்தாலும், அதாவது அந்த ஆதன பரிவர்த்தனைகள் செய்கின்ற போது கணவனுடைய எழுத்து மூலமான சம்மதத்தை பெற வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே பெண்கள் தனித்த ஆதனத்தை வைத்திருப்பதை சட்டம் ஏற்றுக்கொண்டாலும் அதனை கையாள்வதில் அவர்கள் கணவனுடைய அனுமதியை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த சட்டத்துக்கு கீழ் காணப்படுகின்றது. ஓகே. இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே வாரிசுரிமை எவ்வாறு கையாளப்படுகிறது? அது பாலின அடிப்படையில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்குதா அதற்குள்ள? இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு ஆதனம் என்று வருகின்ற பொழுது ஒரு ஆண்
ஒரு திருமணத்திற்கு வருகின்ற போது கொண்டு வருகின்ற ஆதனங்களை நாங்கள் முதுசம் என்பதாக சொல்லுகின்றோம். பெண் திருமணத்தின் போது கொண்டு வருகின்ற ஆதனங்கள் சீதனமாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து திருமண காலத்தின் போது தங்களுடைய முயற்சியினால் ஈட்டுகின்ற ஆதனங்களை தேடிய திட்டம் என்று சொல்கின்றோம். ஆகவே இதில் ஆண் இறக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், ஆணினுடைய முதுசம் அது வந்த வழியே திரும்பி செல்லும். அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு செல்லும், அல்லாது போனால் அவருடைய பெற்றோர் அவருடைய சகோதரர்கள் என்று திரும்பி செல்லும். மனைவிக்கு அதில் பங்கு கிடைக்காது. ஆனால் தேடிய தேட்டத்தில் மனைவிக்கு பங்கு கிடைக்கும். அதே மாதிரி இறப்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணினுடைய சீதன ஆதனத்தில் கணவன் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த ஆதனம் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு போகும். பிள்ளைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் எந்த வழியில் இருந்து வந்ததோ அவருடைய பெற்றோர் அந்த இறந்து போன பெண்ணினுடைய சகோதரர்கள் என்று செல்லும். ஆனால் தேடிய தேட்டத்தில் கணவனுக்கு பங்கிருக்கும். நன்றி. அடுத்து என்னன்னா, இந்த திருமணத்தின் பின்னர் விவாகரத்து அல்லது விவாகரத்தில் அவங்க பிரிஞ்சிருக்கிற நேரங்கள், அந்த மாதிரி நேரங்களில் இந்த சொத்துக்கள் வந்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? இப்போ திருமணம் செய்கின்ற போது பொது சட்டத்திற்கு கீழ் திருமணம் நடைபெறுகின்றது. இப்போ பொது சட்டத்தின் கீழ் திருமணம் ஒன்று முடிவுறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அது வந்து விவாகரத்தின் மூலமாக நடக்க வேண்டும், அல்லது ஒருவர் மரணித்திருக்க வேண்டும். இல்லாத சந்தர்ப்பங்களில் அந்த திருமணம் சட்ட ரீதியாக வலிதானதாக இருக்கும். ஆகவே வெறுமனே பிரிந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போதும் அந்த மனைவி வந்து தன்னுடைய ஆதனத்தில் ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால் கணவனுடைய எழுத்து மூலமான அனுமதியை பெற வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படும். ஒருவர் இறக்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரவருடைய தனிப்பட்ட ஆதனம் சீதனமும் முதுசமும் அது வந்த வழியை சென்றடைகின்ற போது தேடிய தேட்டத்தில் உயிர் வாழுகின்ற வாழ்க்கை துணைக்கு 4/3 பங்கு வந்து சென்றடையும். இப்போ உதாரணமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து திருமணத்திற்கு பின்னர் ஒரு வீட்டை கொள்வனவு செய்திருந்தால் அது யாருடைய பெயரில் இருந்தாலும் சட்டம் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னால், அது கொள்வனவு செய்யப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து கணவனுக்கு 1/2 பங்கு மனைவிக்கு 1/2 பங்கு என்பதாகத்தான் கருதப்பட வேண்டும். ஆகவே இப்போ மனைவி இறந்து போகின்றார் என்று சொன்னால் மனைவியினுடைய அந்த 1/2 பங்கு ஆதனத்தில் கணவனுக்கு இன்னும் ஒரு பங்கு வந்து கொடுக்கப்படுகின்றது. அப்போ கணவனுக்கு அந்த 1/2 பங்கில் 1/2 பங்கு கொடுக்கப்படுகின்ற போது மொத்த ஆதனத்தில் கணவனுக்கு மனைவியின் மூலமாக 1/4 பங்கு வந்து சேரும். ஆகவே உயிர் வாழுகின்றவருக்கு அந்த வீட்டில் 4/3 பங்கு கிடைக்கும். ஏனைய பகுதி அவருடைய பிள்ளைகளுக்கு இடையில் பகிரப்படும், சமத்துவமாக பகிரப்படும். ஆகவே பிள்ளைகளுக்கு ஆதனம் சென்றடைகின்ற போது அங்கு பாலின வேறுபாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் திருமணம் அது சார்பாக வருகின்ற போது இந்த சட்டத்துக்கு கீழ் பாலின வேறுபாடு காணப்படுகின்றது. நன்றி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கின்ற, இந்த கட்டளை சட்டத்துக்கு கீழே மகவேற்பு செய்யப்பட்ட பிள்ளைகள் அல்லது திருமணத்துக்கு அப்பாலான உறவின் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரியே சொத்துக்களை அனுபவிப்பதற்கான உரிமைகள் இருக்கிறதா? மகவேற்பு என்று வருகின்ற போது தேசவளமை சட்டத்துக்கு கீழே வழக்காற்று அடிப்படையிலான ஒரு மகவேற்பு முறைகள் காணப்பட்டாலும் தற்போதைய காலத்தில் அது அநேகமாக பயன்படுத்தப்படுவதாக இல்லை, அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆகவே மகவேற்பு என்பது சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்ற போது பொது சட்டத்தின் கீழ் செய்யப்படுகின்றது. இப்போ பொது சட்டம் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னால், மகவேற்பு செய்யப்படுகின்ற பிள்ளை ஒருவருக்கு அவருடைய கருவில் இருந்து உதித்த பிள்ளை போலவே கருதப்பட்டு அனைத்து ஆதன உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். ஆகவே மகவேற்பு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு தேசவளமை சட்டத்துக்கு கீழையும் ஆதனங்களை பெற்றுக்கொள்வதில் எவ்வாறான தடைகளும் இல்லை. மற்ற பக்கமாக நாங்கள் வந்து திருமணத்திற்கு அப்பாலான உறவின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் என்று பார்க்கின்ற போது தேசவளமை சட்டம் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை ஏற்றுக்கொள்கின்றது. ஏனெனில் ஒரு நடைமுறை ரீதியாக தாய் யார் என்பதை வந்து எங்களால் யார் என்பதை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் என்பதால் தாயிடமிருந்து அந்த பிள்ளை ஆதனங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தந்தையிடமிருந்து சட்ட ரீதியாக ஆதனங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் இல்லை. நன்றி. அடுத்து என்னென்னா, இப்போ நடைமுறை சிக்கல்கள், இப்போ இந்த காலம் மாற மாற வந்து சட்டங்களும் தன்னை தகவமைச்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இப்போ இருக்கிற நடைமுறை சிக்கல் ஏதாவது இருக்கா இந்த சட்டம் தொடர்பாக?
இப்போ முந்தைய காலத்தில் நாங்கள் பார்க்கல ஒரு ஆதனம் தொடர்பான யாருக்கு ஆதனம் போய் சேர வேண்டும்ன்றது வந்து அநேகமான சந்தர்ப்பத்தில் தம்பதிகள் ஒருவர் மரணிக்கின்ற போது தான் நடக்கும். ஆனால் இப்போ விவாகரத்துகள் அதிகரித்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது பிரிவுகள் திருமண முறிவுகள் வந்து அதிகரித்து வருகின்ற இந்த காலத்தில் வந்து இந்த தேர்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆதனம் காணப்படுகின்ற போது அதை வந்து எவ்வாறு பிரித்து எடுத்துக்கொள்வது என்பதில் ஒரு சிக்கல் இருக்கும். அப்போ நடைமுறையில் வந்து என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னால் ஒருவர் கட்டாயமாக அந்த ஆதனத்துக்கு மேலே இருக்கிற தண்ட உரிமைகளை வந்து விட்டு கொடுத்தா தான் மற்றவருக்கு வந்து அதை வந்து முழுமையான உரிமையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தேசவளமையில் தேட்டம் என்று வருகின்ற போது. ஆகவே அது தொடர்பான விஷயங்கள் வந்து விவாகரத்து உறுதி செய்யப்படுகின்ற போதே அதையும் சேர்த்து தீர்மானிக்க வேண்டிய தேவை வந்து காணப்படுகின்றது. அவ்வாறு தீர்மானிக்கப்படாத போது அதில் வந்து சட்டத்தில் வந்து ஒரு மயக்கமான சூழ்நிலை இருக்கும் என்றதால் விவாகரத்திற்கு பின்னர் ஒரு பெண் குறிப்பாக தனித்து ஆதரங்களை வந்து கையுதிர்க்க முடியுமா என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற போது, அதாவது தேட்ட ஆதனத்தை கையுதிர்க்க முடியுமா என்ற பிரச்சனை வருகின்ற போது அதில் வந்து ஒரு மயக்கமான நிலைமை தற்போதும் காணப்படுகின்றது. ஆகவே முக்கியமாக விவாகரத்துகள் நடக்கின்ற போது இந்த தேட்ட ஆதனம் எவ்வாறு பிரித்து எடுக்கப்பட வேண்டும், அது தொடர்பான உரிமைகள் யாரிடம் அளிக்கப்பட வேண்டும் என்பது வந்து தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த சட்டங்கள் வழக்குகள் வரும்போது நாங்கள் இந்த முக்கியமாக ஆவணங்களை பற்றி கதைக்க வேண்டிய தேவை வருது. அப்போ இந்த சொத்துரிமை மற்றும் இந்த வாரிசுரிமை என்றதை நிரூபிக்கிறதுக்காக என்ன விதமான ஆவணங்கள் தேவைப்படுது, அது எப்படி கையாளப்படுது? அநேகமான சந்தர்ப்பங்களில் வந்து இது அசையாத ஆதனங்களோடு தான் தொடர்பு படுகின்றதுன்றதால கட்டாயமாக அந்த உறுதிகள் வந்து தேவைப்படும். உறுதிகள் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் யாருக்கு அந்த காணி வந்து சொந்தமாக இருக்கிறது, வீடு சொந்தமாக இருக்கிறது பார்க்க வேணும். அதோடு வந்து பிறப்பு சான்றிதழ்கள், மரண சான்றிதழ்கள், மரண பதிவு சான்றிதழ்கள், அதே மாதிரி வந்து திருமணம் நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான திருமண பதிவு சான்றிதழ் போன்ற ஆவணங்களை தான் நாங்கள் வந்து பொதுவாக கேட்கிறது. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் வந்து வழக்குகள் வந்து கண்டெஸ்டட் வழக்குகளாக வருகின்ற போது ஏனைய ஆவணங்களை வந்து நாங்கள் பார்க்க வேணும். இப்போ பேங்க்கில் வந்து லோன் எடுத்திருந்தால் அந்த லோன் வந்து யார் அதை பே பண்ணியிருக்கணும், இப்போ இந்த வீடு ஒரு ஆதனம் ஒன்று வேண்டி இருக்கணும் திருமணத்திற்கு பின்னர் என்று வருகின்ற போது அதற்கான பணம் வந்து எவ்வாறு வந்தது, இப்போ எவ்வாறு வந்தேன்டா ஃபிக்ஸட் டிபாசிட்ஸ் வந்து இருந்தது, அதை வந்து நாங்கள் எடுத்துனாங்கன்னு சொன்னால் அது தொடர்பான ஆவணங்கள். இந்த மாதிரி அந்தந்த வழக்குகளை பொறுத்த அடிப்படையில் தான் ஏனைய விசேட ஆவணங்கள் வந்து தயார்படுத்தப்பட வேண்டிய தேவை காணும். நன்றி. மற்றது என்னென்னா இப்போ இந்த சொத்துக்களை நாங்கள் விற்க முற்படும் போது வந்து எல்லாரும் மாதிரியும் அனைத்து மற்ற சொத்துக்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரே விதமான சட்ட திட்டங்கள்லாம் இதுக்கும் இருக்குதா, இல்லாட்டி இதுக்கு ஏதான வித்தியாசமான மட்டுப்பாடுகள் இருக்குதா? மட்டுப்பாடுகள் என்று இல்லை. இந்த தேசவாளமை சட்டம் என்பது வந்து இந்த கூட்டு சொந்தம் என்பதற்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறதாலயம் அந்த காணி தொடர்பான சொந்தமும் உரிமையும் வந்து ஒரு க்ளோஸ் நீட்டட் கம்யூனிட்டிட்டே இருக்க வேணும் என்ற ஒரு வழக்காற்று இதில் இருந்து தோற்றம் பெற்றதென்றதாலயம் ப்ரீஎம்டிவ் ரைட்ஸ் என்பது தொடர்பான ஒரு ஏற்பாடுகள் வந்து காணப்படுகின்றது. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நான் எனக்கு சொந்தமான ஒரு காணியை நான் விற்க போகிறேன்னு சொன்னால் முதல்ல வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவரிடம் நான் வந்து கேட்க வேணும் அவருக்கு அதை வாங்குவதற்கான விருப்பம் இருக்கின்றதான்னு சொல்லி. அவர் அதை மறுப்பாராக இருந்தால்தான் நான் வந்து வேறொரு மூன்றாவது நபருக்கு அதை விற்கலாம் என்பது தொடர்பான ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த சட்டங்களை பயன்படுத்துறது மட்டுப்பாடுகள் இருக்குதா இந்த சொத்துரிமை தொடர்பான? இப்போ ஒரு பெண் வந்து யாரை திருமணம் செய்கின்றார், அதாவது தேசவளமையால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண் யாரை திருமணம் செய்கின்றார் என்பது வந்து அவருக்கு தொடர்ந்தும் அந்த சட்டம் ஏற்புடையதாகுமா என்பதை தீர்மானிக்கும். தேசவளமையால் ஆளப்படுகின்ற ஒரு பெண் தேசவளமையால் ஆளப்படுகின்ற இன்னொரு ஆணை திருமணம் செய்தால் எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது, தொடர்ந்தும் அந்த சட்டம் ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் அந்த பெண் தேசவளமையால் ஆளப்படாத ஒரு ஆணை, அதாவது நோர்தர்ன் ப்ராவின்ஸுக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு ஆணை வந்து யாழ்ப்பாண சமூகத்துடன் தொடர்பு இல்லாத ஒருவரை திருமணம் செய்வாராக இருந்தால் அந்த திருமண காலத்தின் போது அவருக்கு தேசவளமை சட்டம் ஏற்புடையதாகாது. ஆகவே அவர் அந்த காலத்தின் போது பொது சட்டத்திற்கு கீழே வந்து ஆளப்படுபவராக காணப்படுவார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தேசவளமை சட்டம் திருமணத்தின் பாற்பட்டு ஒரு பெண்ணுக்கு
ஏற்புடையதாகுமா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற அடிப்படையில் ஒரு பாரபட்சமான ஏற்பாடையும் கொண்டிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ துஷாந்திகா. இன்றைக்கு எங்களோட இணைந்திருந்து எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. நாங்கள் இன்னும் முறை சந்திப்போம். தேங்க்யூ. நோய் நீதியின் இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.